சத்தியமா சொல்றேன், இந்த புள்ளிய நான் முதல்ல பார்த்தது தாவணி போட்டது வந்தது ஏன் கை முளைச்சு முளைச்சு ஆடுது கண்ணா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மடிச்சு. இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ரீவியூவில் 10 முறை வேலைன்னு வீடியோ மேக் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே 10 முறை இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஸ் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ எடிட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஆல்ரெடி மோஷன் ஆல்ரெடி மோஷன் ஆப் இல்லாதவங்க நியூஷனுக்கான லிங்க்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து லிங்க் சென்ட் பண்ணுறேன். ஓகே, அடுத்து இந்த வீடியோக்கான புக் மார்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஆப் ஓப்பன் பண்ணால் ஜார் கண்ட்ரி ஸ்பேஸ் அது கீழே ப்ராஜெக்ட் நம்ம கிளிக் பண்ணால் புக் மார்க் சீக்கிரம் ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு புக் மார்க் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் கீழே ஒரு குரூப் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே எடிட் குரூப் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இந்த டெஸ்ட்டில் எல்லாம் மொபைல்லாம் இருக்கும், அந்த ஃபாண்ட்டு வேணும்னா அந்த ஃபாண்ட்டு நீங்கள் டெஸ்ட் கொடுப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஃபோட்டோ எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வந்துட்டிங்கன்னா சைடில் ப்ளஸ் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி செகண்ட் மீடியம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணி எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறீங்க பிக்சர் மேலே கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியூல் பார்க்குற மாதிரி இந்த ஆக்டர் இமேஜெலாம் உங்களுக்கு வேணும்னா இந்த இமேஜ் எல்லாமே நான் டெலகிராம் இதில் சென்ட் பண்ணுவேன். வேணும்னா டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு இந்த இமேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு எடிட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. சரி, வாங்க எடிட் பண்ணுறதுக்கு எந்த யூஸ் பண்ண பிக்சர் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே திடீர் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபோட்டோ ஃபுல்லாக ஜூம் ஆகிடும். இது இன்னும் ஜூம் பண்ண வச்சிங்கன்னா சைடில் 3 ரேஷன் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ரேஷன் கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணால் ஃபோட்டோ ஜூமிங் ஆகும். லெஃப்ட் சைடு ஸ்க்ரோல் பண்ணால் ஃபோட்டோ சேஞ்ச் ஆகும். கரெக்டாக ஜூம் பண்ணிட்டு ஃபோட்டோ நீங்கள் வேணும்னா உங்கள் டவுனில் இல்லை அப்பில் கொண்டு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக மொபைல் யூஸ் பண்ணணும்னா மூவ் பண்ணிங்கன்னா கரெக்டாக செட் ஆகிடும். ஓகே, பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இங்கே வேறு மாதிரி கிளிக் பண்ணால் செகண்ட் புக் மார் ஃபஸ்ட்டு புக் மார் வந்துடும். வந்துட்டு பிறகு ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா இருக்குது, ஃபோட்டோ எப்படி கிராப் பண்ணி பார்க்கலாம். தேர்ட் ஒரு ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ கிராப் ஆகிடும். ஓகே, இதேமாரி இன்னொரு ஃபோட்டோ சொல்கிறேன். இதே ஆர்டரில் ஃபோட்டோ செட் பண்ணிவிடுங்க. வீடியோவில் எடுத்தால் போனதுக்கால 2 ஃபோட்டோ நான் சொல்கிறேன். ஓகே, அகைன் ப்ளஸ் நம்ம கிளிக் பண்ணிட்டு செகண்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு மேலே டிலேட் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஃபில்கர் பர்சன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எங்கே மாதிரி கிளிக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் புக் மார்க் கொஞ்சம் வருது, அதனால் இன்னொரு டைம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ஃபோட்டோ கட்சி வரைக்கும் செட் ஆகிடும். ஓகே, இதே ஆர்டரில் கட்சி வரை ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஃபோட்டோ செட் பண்ணிவிடுங்க. நான் வீடியோவில் எந்த பொறுத்தால 2 மட்டும் சொன்னேன். இதே ஆர்டரில் பண்ணிங்க. ஓகே, ஃபோட்டோ செட் பண்ணால் இது மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபோட்டோக்களை எப்படி எஃபெக்ட் பேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்த சைடு பிக்சர் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஒரு எஃபெக்டாக நீங்கள் பேக் போயிட்டு வர மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லா எஃபெக்ட்டும் காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு அங்கே போய் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இந்த ரைட் எது ப்ரெஸ் பண்ண சொல்கிறேன். ஓகே, இந்த கண்ணு மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி டிக் மாதிரி காமிக்கும். 5 எஃபெக்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். சிசி மேலே கிளிக் பண்ணிங்க. காப்பி பண்ணிங்க ஒரேடியாக. ப்ளஸ் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு காப்பி 6 இருக்கும், காப்பி கொடுத்துருங்க. காப்பி கொடுத்துட்டு கட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. ஓகே, புக் மார்க்கில் வந்துடுங்க. வந்துட்டு ப்ளஸ் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் 6 லேயர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சரி, ஓகே, இந்த ஃபோட்டோவில் எப்படி எஃபெக்ட் ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எஃபெக்ட் ஒன்று காரணம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சைடில் எஃபெக்ட்ஸ் ஒன்று காரணம் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு காஃபி எஃபெக்ட்ஸ் கொடுங்க. காஃபி பேக் வந்துங்க. பேக் வந்து இந்த ஃபஸ்ட்டு வெயிட் டிலைட் பண்ணிவிடுங்க. அதாவது ஃபஸ்ட்டு வெயிட் காப்பி பண்ணியாச்சு. டிலைட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணால் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வரும், அதனால் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டிலைட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 2 ஃபோட்டோக்கு தான் ஃபஸ்ட்டு வெயிட் ப்ளேஸ் பண்ண போகிறோம். செகண்ட் ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டிலைட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு 2 ஃபோட்டோவுக்கு ஃபஸ்ட்டு வெயிட் ப்ளேஸ் பண்ணிட்டோம். அதே செகண்ட் எஃபெக்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மேலே டேட் கொடுத்துருங்க. டேட் கொடுத்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு
4.1 வந்துடுங்க. வந்துட்டு பிறகு ஒரு ஃபோட்டோ வரும். அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, அடுத்து 2 ஃபோட்டோவுக்கு இந்த எஃபெக்டாக பேஸ்ட் பண்ணுங்கள். செகண்ட் வியூ எஃபெக்ட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது 8.63 வந்து தேர்ட் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ண போகிறோம். அதை விட்டு பேஸ்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம். இதே இடம் தான் காப்பி பண்ணிங்க. காப்பி கொடுத்துருங்க. காப்பி கொடுத்து டிலீட் பண்ணிவிடுங்க. அப்போ எப்படி காப்பி பண்ணால் டிலீட் பண்ணிடுங்க, இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் திருப்பி அந்த எஃபெக்ட்னு. ஓகே, 8.63 வந்து ஃபஸ்ட்டு 3 இமேஜுக்கும் தேர்ட் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. கொடுத்துட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. பேக் வந்துடுங்க. ஓகே, அடுத்து வரதுக்கெல்லாம் ஃபோர்த் எஃபெக்ட் தான் பேஸ்ட் பண்ணணும். ஃபோர்த் எஃபெக்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் அனுப்பும் அதேமாதிரி தான் காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி கொடுத்துட்டு பேக் வந்துட்டு டிலீட் பண்ணிவிடுங்க. டிலீட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சரி, ஓகே. ஃபோர்த் எஃபெக்ட் எப்படி எங்கே பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 12.27 வந்துடுங்க. வந்துட்டு ஒரு 2 இமேஜ் வரும், சின்ன இமேஜ். அதுக்கு ஃபோர்த் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணணும். சின்ன ஃபோட்டோ வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். சென்டரில் ஒரு ஃபோட்டோ வரும், அந்த ஃபோட்டோ விட்டுருங்க. அடுத்து 2 புக் மார்க் சென்டருக்கு சின்ன ஃபோட்டோ வரும். சரி, அந்த 2 ஃபோட்டோவும் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பேக் ஸ்டார்டிங் வந்துடுங்க. வந்துட்டு 5th எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து 5th எஃபெக்ட் வந்து இந்த 4 எஃபெக்ட் பேஸ்ட் பண்ண மாதிரி பேஸ்ட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் ஒர்க் ஆகாது. இது வேறு மாதிரி பேஸ்ட் பண்ணால் காப்பி பண்ணலாம். இது காப்பி பண்ண தந்துடுவோம். 5th எஃபெக்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ப்ளஸ் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் கொடுத்துருங்க. காப்பி லேயர் கொடுத்துட்டு டெலிட் கொடுத்துருங்க. டெலிட் கொடுத்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த புக் மார்க் சென்டரில் விட்ட 2 இமேஜிங் மட்டும் எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 13.24 வந்துடுங்க. வந்துட்டு அதில் வர ஃபஸ்ட் இமேஜ் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சைடில் ஏற மரம் பேஸ்ட் ஸ்டைல் பக்கத்தில் ஏற மரம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பெயிண்ட் டப்பா மாதிரி இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணுங்கள். ஆனில் இருக்கும், ஆஃப் கொடுக்கணும். ஆஃப் கொடுத்துட்டு பேஸ்ட் கொடுக்குங்க. கொடுத்துட்டு அந்த எஃபெக்ட் பேஸ்ட் ஆகிடும். ஓகே, அகைன் மேலே ப்ளஸ் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் கம்ப்யூட்டர் கொடுக்கணும். அடுத்தது லாஸ்ட் ஃபோட்டோவும் அதே மாதிரி கிளிக் பண்ணணும். ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அந்த ப்ளஸ் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சைடில் பேஸ்ட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான் க்ரியேட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் கம்ப்யூட்டர் கொடுத்துருங்க. ஃபோட்டோஸ் ஆகிடும். ஓகே, அடுத்தது கடைசி ஒரு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு சிசியில் எது செட் பண்ணிருந்தாலும் அந்த கண் பேர் பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஒரு ஆப்ஷன் வரலாம், கிளிக் பண்ணுங்கள். செட் ஆகிடும். ஓகே, அடுத்து ஸ்டார்டிங் கொண்டு வந்துடுங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு மொபைல் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த 2 ஃபோட்டோவுக்கு மேலே ரிலீக்ஸ் வரணும். அதை எப்படி கொண்டு வந்துட்டு பார்க்கலாம். இங்கே கீழே டிஸ்பிளே நேராக 3 டாட் மாரி இருக்கும், அது மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு 2 ஃபோட்டோக்கு மேலே கொண்டு வந்துங்க. அது ரிலீக்ஸு கொண்டு வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான். ஓகே, வீடியோ ஃபுல் எடிட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது மேலே செட்டிங் பதில் ஏற மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ நேரம் கீழே எக்ஸ்போர்ட் விடுங்க. அப்படி எக்ஸ்போர்ட் ஆகுதான்னு பாருங்கள். வீடியோ ஃபோட்டோ வந்து ஹைக்வாலிட்டி 1080 பிக்சல் இல்லை, அந்த 1080 கம்மியாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு 720 பிக்சலில் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் ஆகும். கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லோடிங் ஆகிட்டு போய் கீழே சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா கீழே சேவ் ஆகிடும், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூஸ் பண்ண வீடியோ பார்த்து நம்ம சேனலுக்கு பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். பாய்.